வணக்கம். மதிமா யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம வாழ வைக்கும் சாமியெல்லாம் வாயார பாடுங்கடி. நாடோடி மனம் படம் எனக்கு பார்த்த ஞாபகம் தான் வருது. நாடோடி மனம் படம் எனக்கு பார்த்த ஞாபகம் தான் வருது. செந்தமிழே வணக்கம். மன்னராட்சி அல்லது வீரர்களை விட்டு விரட்ட செலவா? இந்த எல்லையை தாண்டி ஒரு காக்காய் குருவி கூட போகக்கூடாது. நாங்கள் காக்காயும் அல்ல குருவியும் அல்ல, மனிதர்கள். மரியாதையாக உன் கூட்டத்தை அழைத்து செல்கிறாயா? மனுஷன் அடிக்க சொல்றானே, பேசி நியாயத்தை சொல்லலாம்னாக்கா அப்படின்னா நீ அவங்க பக்கம் செஞ்சுக்கிட்டியா? அப்படிலாம் பேசக்கூடாது. உங்கள் மன்னரை நேரில் சந்தித்து வீர வாழ் வேண்டாம், இந்நாட்டுக்கு வைர முடி வேண்டாம், வாழ்வின் வழிவகுக்க சில சட்டமும் திட்டமும் தான் தேவை. மக்கள் மனமறிந்த ஒரு தலைவரே போதும், அதற்கு அரசர் தேவையில்லை என்பதை விளக்கத்தான். கலைந்து போகிறீர்களா இல்லையா? அவசரப்படாதீர்கள். இவன் பொல்லாதவன், இந்த கூட்டத்திற்கு இவன் தான் தலைவன். பொதுமக்களை, பெரியோர்களை, சில புதிய சட்டங்களை நமது நாட்டின் நலன் கருதி உடனடியாக அமலுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அவசரமாக நிறைவேற்றி அதை எம்ஜி சக்கரபாணி எந்திரிச்சு காப்பாரு. உழுபவனுக்கு நிலம் உரிமையாக்க பணக்காரர்களே இருக்க மாட்டார்களா? அப்ப எம்ஜிஆர் எந்திரிச்சு சொல்வார், தப்பு. தவறு. ஏழைகள் இருக்க மாட்டாங்க. ஏழைகள் இருக்க மாட்டார்கள், பணக்காரர்கள் இருப்பார்கள். குடிசைகளை என்ன செய்வது? தேவையில்லாத காரணத்தால் குடிசைகள் கொளுத்தப்படும். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம். நெஞ்சிலும் வாழ்விலும் போதாகி நின்றாய். வணக்கம். எந்த தியாகத்தையும் செய்ய பாண்டவர் வந்தவன் தானா? ஏய், 100 என்ன, 1000 என்ன, லட்சம் பேர் கூட்டி வந்து பணம் எடுத்தாலும் இந்த மண்ணிலேந்து என்னை பிரிக்கவே முடியாதா? இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்கிறவன் இருக்கானோ அங்கெல்லாம் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆஹ ரசிகன், ஆஹ ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், உலகை புரிந்து கொண்டவன், மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன், மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். என்னை தெரியுமா? கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன்.